ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி உங்கள் கூட நான் இந்த மினி விலாகில் எனக்கு ஒன் டே கிடச்ச கேக் ஆர்டரை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1.5 கிலோ ஸ்ட்ராபெரி கேக்கு, ஒரு 1/2 கேஜி ஸ்ட்ராபெரி கேக் ஒன்று, 1 கேஜி பைனாப்பிள் கேக்கு வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிருந்தது. டோட்டலாக 3 கிலோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோ ஸ்ட்ராபெரி கேக் வந்து நாளே எனக்கு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஒரு 1 கிலோவும் ஒரு 1/2 கிலோவும் பைனாப்பிளும் ஸ்ட்ராபெரியும் சடனாக வந்த ஆர்ட்ரு. நம்ம ஹோம் பேக்கர்ஸ்க்கு தான் நமக்கு தெரியுமே. நம்ம அப்போ தான் ஒரு செட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுற நேரம் வந்து நமக்கு மிச்சமாகும். சடனாக வந்து நமக்கு வர ஆர்டர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு நான் இதை பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு 2வது வந்து அந்த கேக் ஆர்டர் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் மற்ற 2 கேக்ஸை பேக் பண்ணி எடுத்தேன். இது வந்து சிம்பிளாக ரவுண்டு டு ஹார்ட் ஷேப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹார்ட் ஷேப்பில் வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி 1.5 கிலோ ஒரே கேக்காக கேட்டிருந்தாங்க. ஒரு சைடு ரவுண்டை வந்து நம்ம கொஞ்சம் க்ரீமாக எடுத்துகிட்டு ஒரு சைடு ரவுண்டில் வந்து வி ஷேப்பில் நம்ம 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஹார்ட் ஷேப் கிடைக்கிறதுக்காக முன்பக்கம் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து ஒரு க்ரம் கோட்டிங் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு கேக்கை வந்து நீட்டாக ஐசிங் பண்ணிக்க முடியும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த கேக் வந்து இந்த க்ரம் கோட் முடித்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு ஐசிங் வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். க்ரம் கோட்டிங்க்கு வந்து கொஞ்சம் நிறையாவே க்ரீம் கொடுத்து நல்லா நீட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுங்க. அப்போ தான் ஐசிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து அடுத்த ஒரு கேக்கு சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஐசிங் வரல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். சும்மா தட்டி எடுத்திங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி வரும். சிம்பிளாக நான் வந்து இந்த கேக்கை ரெடி பண்ணேன். ஏன்னா இன்னொரு ஹார்ட் ஷேப்பும் இந்த ரவுண்டும் ஒரே கஸ்டமருக்கு தான். அது வந்து இன்னும் ரவுண்டு வந்து சிம்பிளாக எனக்கு போதும்னு சொன்னாங்க. இந்த அகைன் கேக் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பு. இது வந்து பைனாப்பிள் கேக்கு. அதனால் நான் ஒரு எல்லோ கலரில் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 கிலோ ஸ்ட்ராபெரி கேக்கு. இது வந்து கொஞ்சம் நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஹார்ட்டு வந்து ஒரு டிசைன் மாதிரி, இதுவும் சிம்பிள் டிசைன் தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். இந்த 3 கேக்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.